ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கிச்சனில் சமையல் மட்டும்தான் நம்மளோட வேலைன்றது கிடையாது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிச்சனை க்ளீன் பண்ணுறதுனாலே நமக்கு ஒரு சலிப்பு ஏற்படும். இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனித்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிச்சனில் க்ளீனிங்கிற அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு வேலையாக நாமளே மாற்றிக்கிடலாம். கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு இருக்காது. எப்போவுமே கிச்சன் கமகமன் வாசனையாகவும் க்ளீனாகவும் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டாலே போதும். பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலியாகும் போது அதை திருப்பி நம்ம அந்த டப்பாவில் ரீஃபில் பண்ணும்போது அந்த டப்பா எப்போ காலி ஆகுதோ அந்த டப்பாவை நம்ம உடனே நம்ம கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வைக்கலாம். இப்போ 1 months ஒருக்கா டீப் க்ளீனிங் பண்ணோன்ற பேரில் நம்ம எல்லா டப்பாவையும் எடுத்து அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் தனியாக வச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம பாக்ஸை கழுவிட்டு காய வச்சுட்டு நம்ம வேறு இதில் எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு மசாலா எல்லாத்தையும் திருப்பி இந்த பாக்ஸில் போட்டு அதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நமக்கும் கிச்சனில் வேலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் டப்பாவில் காலியாகும்போது ஒரு 2-3 டப்பா கொஞ்சம் காலியாகிற நேரத்தில் நம்ம அதை மொத்தமாக ஒரு சில பொருட்கள் கொஞ்சமாக இருக்கும், அதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம டப்பாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு திருப்பி ரீஃபில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 monthக்கு திருப்பி அந்த டப்பாவை க்ளீன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மசாலா மிளகு வத்தல் இந்த மாதிரி லாங் டைமாக நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் கெட்டு போகாத பொருட்கள் எல்லாமே நம்ம 6 monthsக்கு ஒருக்கா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி கடையில் அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. கிட்ட பெரிய கண்டெய்னர்ஸ் அதிகமாக இல்லை, கொஞ்சமாக இருக்குது. அதே மாதிரி பருப்பு ஐட்டம் கொஞ்சம் இருக்குன்னா நம்ம வாங்கின அதே கவர்லேயே மடித்து வச்சுட்டு 2-3 பருப்பை நம்ம ஒரே பாக்ஸ்குள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். குப்பை தொட்டியில் டைரெக்டாக நம்ம குப்பையை போடும்போது அது ரொம்ப பாழாயிடும். நமக்கு குப்பை தொட்டி க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கவர் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த கவரை போட்டுட்டு நம்ம அதில் குப்பையை போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த குப்பை தொட்டி ரொம்ப பாழாகாது, ஈரமாக ஆகாது. அதனால் நம்ம டைரெக்டாக குப்பை தொட்டிலேருந்து கவரை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். தொட்டியை கிச்சனில் சிங்க்கு கடியிலையும் அடுப்பு கடியிலையும் மட்டும் நம்ம வைக்கவே கூடாது. நம்ம கிச்சன் எப்போவுமே கமகமன் வாசனையாக இருக்கிறதுக்கு டெய்லியுமே நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறணும். க்ளீன் பண்ணும்போது நம்ம நார்மல் சோப் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகிடும். ஆனால் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு ₹1 ஷாம்பு பாக்கெட்டே போதும். அந்த ஷாம்பு பாக்கெட்டை இந்த மாதிரி சின்னதாக நான் டப்பாவில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது மேலே இந்த மாதிரி ஒரு 2-3 ஹோல் போட்டுட்டு அதை நான் ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக கிச்சன் கவுண்டர் டாப்பு அடுப்பு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன். நான் எனக்கு சமைச்ச போது அன்னைக்கு ரொம்ப ஆயில் கொட்டிருச்சு. அதனால் இது நார்மல் நான் எப்போவுமே நார்மல் பாத்திரம் கழுவுற சோப்பில் தான் நான் கிச்சன் கவுண்டர் டாப்பையுமே கழுவுவேன். ஆனால் நம்ம அந்த மாதிரி கழுவும் போது எண்ணெய் பிசுக்கு போயிடும். ஆனால் நம்ம க்ளீன் பண்ணுற அந்த கிளாத்தில் எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதே கிளாத் வச்சு தான் நம்ம எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். அப்போ அந்த இடமும் நமக்கு எண்ணெய் பிசுக்காகும், க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷாம்பு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரை பண்ணி கலந்தோம் அப்படின்னா நீங்கள் ஒருக்கா தேய்ச்சி விட்டாலே போதும், அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாக வந்துடும். நம்ம துடைக்க யூஸ் பண்ண அந்த கிளாத்தையுமே லைட்டாக நம்ம வாஷ் பண்ண உடனே அந்த கிளாத்துமே எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கும் இருக்காது. நம்ம கிச்சன் நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாகவும் இருக்கும். நான் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒருக்கா தான் வைப் பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் அந்த கிளாத்தை க்ளீன் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் ஒருக்கா துடைக்கும் போதே நம்மளோட அடுப்பு நல்லா புதுசு மாதிரி சூப்பராக க்ளீன் ஆகி நமக்கு கிடச்சிரும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். கிச்சனும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அடிக்கடி நம்ம கைப்பட்டு நம்மளோட கிச்சனில் மசாலா டப்பா எல்லாமே அந்த மூடியில் நல்லா இந்த மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டெய்லியுமே இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நான் அந்த ஷாம்பு வாட்டரை லைட்டாக அந்த துடைக்கிற துணியில் அப்ளை பண்ணிவிட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி மூடியை நல்லா வைப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மூடி நல்லா புதுசு மாதிரி சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். இப்போ இந்த டப்பாவோட மூடி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. நான் லைட்டாக இந்த மாதிரி வைப் பண்ணி விடுறேன். அந்த மூடி சுத்தமாக சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது நமக்கு ஓல்டு டப்பாவையுமே ஃபுல்லாக 1 week ஒன்ஸ் இல்லை 1 month ஒன்ஸ்க்கு அடிக்கடி நம்ம எடுத்து கழுவணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம கிச்சனில் வேலையும் நமக்கு குறையும். இப்போ நான் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் மிக்சியே நான் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ண போகிறேன். மிக்சி நான் இந்த மாதிரி கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் மிக்சி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் பாத்திரம் கழுவுற தண்ணி இது சின்ன கவுண்டர் டாப்பு தான். பாத்திரம் கழுவுற தண்ணி வடிஞ்சு அங்கே மிக்சி இருக்கிற இடம் வரைக்கும் போயிடும். அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறேன். நார்மலாகவே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது மிக்சி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடியில் தண்ணி ஏதாவது பட்டாலும் மிக்சியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நெக்ஸ்ட் நான் மிக்சியையுமே இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு இந்த வாட்டர் தான் நான் எடுத்துக்கிறேன்.
மிக்ஸி வந்து மாவு நம்ம என்னைக்கெல்லாம் ஆட்டுறோமோ அன்னைக்கு மட்டும் நம்ம மிக்ஸி இந்த மாதிரி லைட்டாக வைப் பண்ணி விட்டு தொடச்சிட்டா போதும். மிக்ஸி எப்போவுமே நமக்கு வந்து புதுசு மாதிரியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். மிக்ஸியில் எப்போவுமே அந்த ஓரங்களில் இடுக்குகள்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எப்படியுமே தொடச்சி வச்சாலுமே அதில் வந்து கண்டிப்பாக அதில் வந்து தூசி மாதிரி அழுக்கு மாதிரி இருக்கும். அதை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு நான் வந்து கத்தியில் வந்து இந்த மாதிரி துணியை வந்து மேலே வச்சுட்டு அந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து சுரண்டி விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மிக்ஸியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீட்டாக வந்து அதில் உள்ள அழுக்கையும் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். மிக்ஸி வயரை நான் இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த ப்ளக்கையே அதில் வந்து மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னா மிக்ஸி வயர் வந்து கலண்டு வராது. ஏன்னா எனக்கு வந்து சுவிட்ச் போர்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால மிக்ஸி நான் இந்த மாதிரி சுற்றி தான் எப்போவுமே வச்சுருப்பேன். பாருங்கள், நம்மளோட மிக்ஸி வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கவுண்டர் டாப்பே அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து சுவிட்ச் போர்டு, நம்ம வந்து மிக்ஸி பக்கத்தில் இருக்க சுவிட்ச் போர்டு எப்போவுமே இந்த மாதிரி அழுக்காக தான் நம்ம வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து மிக்ஸி அரைப்போம், நமக்கு அவசரமாக வேலை செய்யும் போது அந்த அழுக்கு கையோட சுவிட்சை போட ஆஃப் பண்ணன்னு இருக்கும்போது அந்த சுவிட்ச் போர்டு வந்து அழுக்காக இருக்கும். நான் இப்போ அதையுமே லைட்டாக அந்த ஈர துணிட்டு அந்த ஷாம்பு வாட்டரில் உள்ள துணிட்டு நல்லா லைட்டாக நான் தொடச்சி விட்டுட்டேன். ஓரங்களில் மட்டும்தான் ஈர துணிட்டு தொடச்சேன். நடுவில் அந்த சுவிட்ச் இருக்கிற இடத்துல வந்து ட்ரை கிளாத்தை வச்சு நான் இந்த மாதிரி தொடச்சிட்டேன். பாருங்கள், புதுசு மாதிரி ஆயிடுச்சு, நல்லா க்ளீனாக சுத்தமாகிடுச்சு. சுவிட்ச் இருக்கிற இடத்துல ட்ரை கிளாத்தில் தான் வந்து க்ளீன் பண்ணணும், இல்லைனா ஷாக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நல்ல துணி வந்து திடீர்னு வந்து கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுவோம். அந்த மாதிரி இந்த துணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து என் ஹஸ்பண்டோட பனியன் தான், அதை தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி துணி இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம கிச்சனில் வந்து திடீர்னு ஆயில் கொட்டுது அப்படின்னா லைட்டாக அதை ஒருக்கா வைப் பண்ணிவிட்டு அந்த துணியை நம்ம வந்து கீழே வந்து போட்டுடலாம். நம்ம வந்து அதை திருப்பி ரீயூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி துணி வந்து நல்ல துணி, இந்த மாதிரி நல்ல துணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிச்சனில் அடிக்கடி நம்ம வந்து வெண்டைக்காய் துணி துடைக்கிறதுக்கு வந்து துணி தேடிக்கிட்டே இருப்போம். அதில் நானும் ஒரு ஆள். எந்த துணியும் கிடைக்கல அப்படின்னா இட்லி துணி எடுத்து நம்ம துடைப்போம். இட்லி துணி எடுத்து துடைச்சிடலாம், அதை நம்ம வந்து திருப்பி வாஷ் பண்ணியும் வச்சுருவோம். ஆனால் அதில் வந்து ஒரு மாதிரி கரை மாதிரி இருக்கும், அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கிளாத்தை வந்து சுத்தமான கிளாஸாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த காலா ப்ரூம் பற்றி நான் வந்து ஏற்கனவே 2-3 வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து என் குழந்தைங்க வந்து தண்ணி கொட்டிட்டாங்க, அந்த இடத்துல நான் இருக்கிற தூசி தான் இப்போ வந்து க்ளீன் பண்ணுறேன். இப்போ நார்மலாக உள்ள ப்ரூமாக இருந்தால் நம்ம ஈரமான இடத்துல நம்ம வந்து அதை வச்சு பெருக்கும்போது அதிலிருந்து வந்து சாயம் மாதிரி அழுக்கு மாதிரி வரும். அப்போ அதுவுமே வந்து தர ஃபுல்லாக அழுக்காயிடும். ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் ப்ரூம்ன்றனால அந்த மாதிரி எந்த ஒரு கரையும் வராது. அதே மாதிரி தூசி எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக நமக்கு வந்து க்ளீன் பண்ணியும் கொடுத்துரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஈரமான இடத்துல நம்ம வந்து தூசியை துடைக்கும் போது நம்மளோட ப்ரூம் வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நம்ம வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நார்மல் ப்ரூமை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கழுவி காய வைக்க முடியாது, அது ஃபுல்லாக உதிர்ந்து போயிடும், வேஸ்ட் ஆகிடும். நம்ம வாங்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து வாங்கிட்டோம் அப்படின்னா லாங் டைம் நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுற காய்கறிகள் அந்த டப்பாக்களுமே நம்ம வந்து மொத்தமாக வந்து க்ளீன் பண்ணாமல் அப்பப்போ அந்த காய்கறிகள் காலியாகும் போது அந்த டப்பாவை நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ தேவையோ காய்கறி வாங்கிட்டு வந்தபோது ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து காய்கறி உள்ளே வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜோட அந்த ஸ்டாண்டு, தட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு 2 months ஒன்ஸாவது நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். ஏன்னா இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயுமே அங்கங்கே கருப்பு கலரில் நமக்கு வந்து அழுக்கு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே நமக்கு வந்து சின்ன சின்ன வேலை தான். நம்ம வந்து கிச்சனில் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம அப்பப்போ ஒரு 10 minutes ஒதுக்கி இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே நம்ம கிச்சனையும் வீடையும் அழகாகவே நீட்டாகவே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். மொத்தமாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சால் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லையும் இந்த மாதிரி மேலே வந்து எப்போவுமே ஒரு கிளாத் வந்து நம்ம போட்டு வைக்கணும். ஏன்னா ஃப்ரிட்ஜ் மேலே வந்து அடிக்கடி வந்து தூசி ஆகும். ஃப்ரிட்ஜ் மேலே போடுற கிளாத்தையுமே நம்ம 1 monthக்கு ஒருக்கா நம்ம துவைச்சிட்டு இந்த மாதிரி மேலே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுலேயும் வந்து ரொம்ப வந்து தூசி வந்து ஆகாது. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் தூசி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் தூசி அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கவனித்து செஞ்சுக்கும் போது நமக்கு வந்து கிச்சன் கிளீனிங் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.